ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு எங்க சபையிலும் 52வது வாரம் கடைசி உபவாசிச்சோம். அங்கே நான் நடத்துப்பான்னு சொல்லிட்டு நான் ஆரம்பம் பண்ணிட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் என்ன பண்ணோம் செய்து முடிக்கணும்னு சொல்லிட்டு கடந்து வந்தேன். தம்பி சீக்கிரம் சான்ஸ் கொடுப்பாரு முடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தேன். ஆனாலும் தேவ சித்தம் வந்துடுது. பொறுமையோடு கூட காத்துட்டு தான் நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி வீட்டுக்கு வரும்போது பார்க்க முடியல. நான் ஒரு ஹவுஸ் விசிட்டிங் போயிட்டு பிஸ்னஸ் நோட்டீஸ்லாம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தபடினால சரி நான் வீட்டில் வச்சுட்டு போயிடுறேன்க்கா. யாரும் இல்லை, எங்கள் அக்கா மகன் தான் வரும், என்னோட தம்பி தான். சபைக்காய் நான் அதிகமாக ஜெபிக்கிற வழக்கு. கர்த்தர் இந்த நாளில் கூட உங்கள் மத்தியில் சுகத்தோடு பலத்தோடு மீண்டுமாய் சந்திக்க முடியாய் கிருபை பாராட்டின என் தேவனுக்கு நான் அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு தலைப்புங்க கொடுப்பாங்க. அதிசயங்களை செய்கிற தேவன் சொல்லிட்டு கொடுத்தாரு. சிறையிருப்பு ஒரு முறை கொடுத்தாரு. இந்த முறை ஒரு தலைப்பும் கொடுக்கலையேன்னா ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி விசாரிக்க கூட நேரம் இல்லை. சபை நடத்துறவங்களுக்கு தான் தெரியும் பாடுகள் பாரங்கள் இல்லை எல்லா சூழ்நிலையும். இந்த வருஷம் கடைசி நாளில் தான் டிசம்பர் வந்துட்டா ரொம்ப நெருக்கப்பட வேண்டியதாக இருக்கும் ஊழியக்காரர்கள். சொல்றதுக்கு முடியல. அது எல்லாத்தையும் காயம் கட்டணும், ஆற்றணும், சந்திக்கணும். காரணம் இல்லாத காயங்கள் வரும். எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியாய் தேவன் கிருபை பாராட்டினார். ஊழியக்காரர்களுக்கு சபையை குறித்த பாரம் நாள்தோறும் என்ன பண்ணுறாங்கள இருக்குது. ஏன்? ஐயோ இந்த நாடு என்ன பண்ணக்கூடாது, இடையில போகக்கூடாது. ஊழியக்காரங்க சொல்றது எல்லாமே நன்மைக்கு தான் சொல்லுவாங்க, எதையும் தீமைக்கு சொல்ல மாட்டாங்க. முதல்ல நமக்கு அந்த தெளிந்த புத்தி தேவனை தேடுகிற உணர்வு தான் நமக்கு தேவை. நான் கேட்டு கொண்டிருந்தேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே ஒரு தலைப்பு சொல்லுங்க, என்ன பண்ணுறதுன்னு ஜோப் பண்ணி அப்படியே இருக்கும்போது இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம். புதிய வருடத்தில் பிரவேசிக்க போகிறோம். நாம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இல்லை, நம்ம எல்லாம் குறைவுள்ளவர்கள் தான். நிறைவுள்ளவர் அவர் நம்மளை சீர்படுத்த முடியாது, சிறப்படுத்த முடியாய், பலப்படுத்த முடியாய், விழுந்து போன கூடாரங்களை எடுத்து பழுது பார்த்து கட்ட முடியாய். இல்ல, சபைக்கு நம்ம எப்படி இருக்கணும்? தூண்களாய், பச்சையான ஒளிமர கன்றுகளை போல சத்தியத்துக்கு சாட்சியாய் ஆதாரமா இருக்கணும்ல. அதை தான் ஊழியக்காரங்க விரும்புது. ஆண்டவரை இந்த வருஷம் கடைசி நாட்டில் வந்திருக்கிறோம். ஆண்டவரை நம்ம துக்கப்படுத்திருக்கிறோமா? ஊழியக்காரர்களை துக்கப்படுத்திருக்கிறோமா? இல்லை, நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். இந்த வருஷம் கடைசியில் சென்னையில் அதிகமான மழை இருக்கும், சென்னையை பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் தேவனுடைய தயவு இறக்கம் கிருபை நம்மோடு கூட என்ன பண்ணிருக்கு. நைட்டு கூட பாருங்க சரியான மழை. ஆனால் அவர் வேலையை அவர் நல்லா அழகாக செய்தார். இல்லை, இந்த ஒரு நாள் உபவாச ஜபம் சுத்திகரிக்கிற ஜபமாய், கரிசு நிலங்களை பண்படுத்துகிற ஜபமாய், இல்லை நாம ஆராய்ந்து பார்க்க முடியாது. புதிய ஆண்டில் பிரவேசிக்கிற நம்மை எதிர்பார்ப்புகளோடு கூட இருப்போம். இல்லை, ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை முடிவு பறிந்தும் பற்றி கொண்டிருப்போம். ஆகில் நாம் யாருடையவர்களா இருப்போம்? கிறிஸ்து உடையவர்களாக இருப்போம். நேரத்தில் பார்ப்போம். இப்போ ஆரம்பத்தில் எத்தனையோ தீர்மானங்கள் எடுத்திருப்போம். இல்லை, எத்தனையோ பொருத்தனைகள் எடுத்திருப்போம், எத்தனையோ பிரதிஷ்டைகள் எடுத்திருப்போம். இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? புதிய ஆண்டில போறோம் ஆண்டவரே சொல்லிட்டு சில காரியங்கள் ஆண்டவர் சொன்ன பிறகு அதுக்கப்புறம் இந்த காரியத்தை நான் செயல்படும்படியாய் கர்த்தர் எனக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். நாம் கண்களை மூடுவோம். கர்த்தாவே சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த விசேஷ நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த 12ஆம் மாதம் வரைக்கும் கர்த்தாவே ஆண்டவரே, எஸ்ராமில் நெகேமியாவில் இருந்த தயவுள்ள கரம் மந்தைகளோடு கூட ஊழியக்காரர்களோடு எங்களோடு கூட இருந்து நடத்தி வந்த நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நடந்து வந்த பாதைகளை ஒரு விஷயம் திரும்பி பார்க்கிறோம். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களும் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சொல்லி முடியாத ஈவுக்காய் இரக்கத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில கூட
ஆண்டவரே ஸ்தோத்திரையா, அடிமை பேச முடியாத தருணத்தை கொடுத்ததான ஆண்டவரே பாஸ்டருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், சபையாருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், வந்திருக்கிற பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரையா, யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அடிமை உமக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளுங்க, நீர் மாத்திரம் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். முதல்ல ஐயா சிந்திக்க வச்சாரு, சீர்படுத்த வச்சாருல, சிரிப்போடு கூட தண்ணி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு சொன்னார் இல்ல? லேலுயா லேலுயா. அடுத்தது விசுவாசம். நாளுக்கு நாள் நம்முடைய விசுவாசம் எந்த விதத்தில் குறைந்து போகாதபடி விசுவாசம் வர்த்திக்கப்படும். கிருபை மேல் கிருபை, மகிமை மேல் மகிமை. இந்த அபிஷேகம் போதாது ஐயா, இன்னும் வேணும். போதும், இந்த பாத்திரம் எப்பொழுதும் நிரம்பினே இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? கேட்க வேண்டியது அவசியமா இருக்கு. சரி, நாம் கர்த்தருடைய செய்தி கடந்து போவோம். சங்கீதம் 139 23 24 எடுத்துப்படி. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அல்லேலூயா. தேவனே என்னை ஆராய்ந்து. அப்போ ஒவ்வொருவரும் நம்ம என்ன பண்ணோம்? ஆராய்ந்து பார்க்க வேண்டியதுல இருக்கும். இளையகுமார் ஐயா சொன்னார் பார்த்தீங்களா, அவன் கடைசி அவனுக்குள்ள புத்தி தெளிவு வந்து பிறகு ஆராய்ச்சி பார்த்து எங்க வரான்? தகப்பன் வீட்டை நோக்கி ஓடு. அதே போல காரணம் இல்லாத ஓடி போனவங்கள கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உணர்வு திருச்சபைகள் அப்படி நடக்குதுமா. பயம் இல்லை, நியாய தீர்ப்புக்கு பயந்தா என்ன பண்ணுவாங்க? சத்தியத்தை கீழ்படிஞ்சு நடப்பாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை என்ன பண்ணுங்க? அறிந்து கொள்ளுங்க. நாங்கெல்லாம் முகத்தை தான் பார்க்கிறோம், இருதயத்தின் ஆழத்தையும் எல்லா காரியங்களும் கர்த்தரை தவிர வேற யாரும் அறிந்து கொள்ள முடியாது இல்ல? கடல் ஆழத்தெல்லாம் கூட கண்டுபிடிக்கிறாங்க, இருதயத்தினுடைய ஆழத்தை யாரால முடியும்? அவரால் தான் அறிந்து கொள்ள முடியும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை என்ன பண்ணுங்க? அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து படுக்கை போற வரலாம் நம்மை நாம ஆராய்ந்து பார்க்க இல்ல? அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? கர்த்தருக்குள் வளர முடியும், வாழ்வடைய முடியும் இல்ல? ஒவ்வொரு நாளும் தாவீது என்ன பண்ணுவார் தெரியுமா? அடிக்கடி தற்பரிசோதனை செய்து கொள்ளும். நம்ம சுகர் டெஸ்ட் என்ன பண்றோம்? எனக்கும் சுகர் பிரஷர் இருக்குது, ஆனாலும் கர்த்தருடைய கிருபை என்ன பண்ணிட்டு இருக்குது? வாங்கிட்டு இருக்குது. 3 மாசத்துக்கு ஒரு முறை என்ன பண்றோம்? செக் பண்ணிக்கிறோம். வருஷம் ஒரு முறை என்ன பண்றோம்? எல்லா டெஸ்டும் எடுக்கணும், எப்படி இருக்குதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலதான் நம்முடைய ஆத்மா எப்படி இருக்குது? நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோமா? கிறிஸ்துவ விட்டு தூரம் போயிருக்கிறோமா? வேத வாசிப்புல குறைவா இருக்கிறோமா? ஜபத்துல குறைவா இருக்கிறோமா? நாம என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன்னா ஆண்டவருக்கு எப்பவுமே என்னை போலதான் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஊழியக்காரர் என்ன பண்றாங்க? என் பிள்ளைங்க எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? எனக்கு பிரியமான பிள்ளைங்களா இருக்கணும். தானியேல் பாருங்க, 3 வேளை அவர் ஜெபித்தார். பிரியமான புருஷனே தானியேலே, ஜெபிக்க தொடங்கின போதே கட்டளை என்ன பண்ணுது? வெளிப்பட்டது. அதே போல அடிக்கடி நம்ம செயல்படுகிறது போல நம்மளுடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்குது? வேத வாசிப்பு எப்படி இருக்குது? காலையில எழுந்து எதுக்கு முதலிடம் கொடுக்குறோம்? அதெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டியதாது? இந்த வருஷத்தின் கடைசி நாட்களை நாமே ஆராய்ந்து பார்த்து நித்தியத்துக்குரிய வழி நாம் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? நடக்க வேண்டியதா இருக்குது. ஆத்மா சுகமா வாழணும்னா, நாம் ஈடேற்ற அடைய வேணும்னா, நம்ம தேவன் முன்பாக என்ன பண்ணோம்? நிறுத்தி என் இடத்துல வேதனைப்படுத்துகிற காரியங்கள் உண்டோ என்று பார்த்து, ஆண்டவரை உண்மை சந்தோஷப்படுத்துகிறனா நம்ம வேதனைப்படுத்துகிறனா ஆண்டவரை. அப்போ நம்ம எப்படி யோசிக்கும் போது நம்ம மனசாட்சி நம்மளோட கூட பேசுவோம், பேசுவார் கர்த்தர். தனிமையில நீங்க உட்காந்து ஜெபம் பண்ணி பாருங்களேன், ஆண்டவர் ஒன்னொன்னு என்ன பண்ணுவாரு?
உணர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை ஆராய வேண்டியதா இருக்கு. நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? கர்த்தருக்கு எந்த பிரிவினை சேர்ந்தவர்களா இருந்தாலும் எந்த காரியங்களை செய்யும் போது தேவனை துக்கப்படுத்தினா நம்மோடு கூட அவர் இருப்பாரா? ஒரு காலம் இருக்க மாட்டார். யார் தான் கூட இருப்பாங்க? பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது சத்துரு தான் கூட உட்காந்துன்னு ஆலோசனை கொடுத்து அவர் செயல்படுவார். வளர விடாது. நீனா ரொம்ப ஜெபிக்கிறியா, ரொம்ப ஊழியத்துக்கு ஓடுறியா, ரொம்ப கர்த்தருடைய காரியம் இல்லை, ஆனால் அவனை மிதிக்க முடியாத கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறார் அவருடைய நாமத்தினால. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளால ஒண்ணும் முடியாது. நம்முடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அவருடைய ஆவினால, அவருடைய நாமத்தினால மேற்கொள்ள முடியும். அப்படி சத்துரு இடையில நுழையும் போது என்ன, அவனுக்கு எதிர்த்து நிற்க தேவ பலத்தினால என்ன பண்ணும்? செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு. நாம் விரும்புகிற காரியங்களை செய்யும் போது கர்த்தர் என்ன பண்றாரு? நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? நான் சங்கீதம் 27:8 படி. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறைவாதையும் நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ்விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். அப்போ அதிகாலையில் யார் முகத்தை முதல்ல தேடணும்? காற்று, பறவை, ஊற்று, நீரோட எல்லாம் அதிகாலையில் என்ன பண்ணுது? கர்த்தருக்கு கவி பாடுது. அப்ப சுவாசம் உள்ள நம்ம என்ன பண்றோம்? குளிருதான், அலாரம் அடிக்குது, கொஞ்ச நேரம் இரு, அப்புறம் எழுந்து ஜாப் பண்றோம் சொல்றோம்ல. ஆனா ஆண்டவர் சொல்றார், என் முகத்தையே நீங்க என்ன பண்ணுங்க? தேடுங்கள். உன் முகத்தையே நான் என்ன பண்ணுவேன்? தேடுவேன். ஆண்டவர் மனுஷ முகத்தை தேடி போனோம்னா நமக்கு எல்லாம் கண்டிதான் வரும். அதிகாலையில் நீ ஆண்டவரை தேடும் போது தெய்வீக பிரசனம் உண்மையில இறங்கும். அதிகாலையில் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு தெரியுமா? அந்நிய பாஷையில் பேச முடியாது, ஜெபிக்க முடியாது. கர்த்தர் கிருபை பாருங்க. நல்லா எழுந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்களேன். தேவ பிரசனத்தை நல்லா உணரலாம். அதுக்கப்புறம் உன்னை தாழ்த்தி ஆண்டோடைய முகத்தை தேடும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடும் போது அவருடைய பொல்லாத வழிகளை விட்டு திருப்பினா அவருடைய பாவங்களையும் மன்னித்து தேசத்துல நம்முடைய வாழ்க்கையில திருச்சபையில. அதுக்கு காரணம் யாரா இருக்கணும்? நாம இருக்கணும். நம்ம எத்தனை பேர் அனுதினமும் கர்த்தரை தேடும்? எல்லாருக்கும் ஜெப நேரங்கள் உண்டா? எவ்வளவு வேலை செய்யணும் இல்ல? ஆனா ஜெப நேரத்துக்கு மட்டும் நேரம் இருக்காது. நேரமே இல்லம்மா ஜெபிக்கிறதுக்கு. இடைவிடாமல் ஜெபம் செய்யறது வசனம். ஸ்தோத்திரம் சொல்லிடுறாரு. ஒரு நேரம், 1 மணி நேரம் என்ன பண்ணோம்? நீங்க ஒதுக்கி ஆண்டவருக்காக, தேசத்துக்காக திறப்புல என்ன பண்ணோம்? நிக்கணும். சபைக்காக, மந்தைக்காக. என் மேல் விழுந்த கடமை. ஆண்டவர் எதுக்கு தெரிஞ்சுக்கினாரு? ஊழியக்காரருடைய ஆண்டவருடைய இதய துடிப்பை அறிந்து ஊழியக்காரங்க செயல்படுறாங்கன்னா அப்ப விசுவாசிங்க என்ன பண்ணணும்? ஒத்து செயல்படணும். போன மாசம் காலை ஜெபம் 10 நாள் வச்சோம். வருஷம் கடைசியில வைக்கிறது. 3 மாசத்துக்கு ஒரு முறை வைப்பேன். அடுத்தது வருஷ கடைசியில பாஸ்டிங் பிரேயர் உண்டு. மாசம் 3ஆவது வாரம்னா அப்படி உபாசம் உண்டு. வாரம் வெள்ளிக்கிழமையும் உண்டு உபாசம். இப்போ 3 நாள் நான் இருந்தேன். ஏன்னா எல்லாம் அலைச்சல், உடம்பு முடியாது, பட்டுற போற நேரத்தினால எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வேலை உண்டு. அந்த தேவ பலத்துல எல்லாவற்றையும் நம்ம எல்லாரும் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். அப்ப என்ன பண்ணாங்க? ஒரு நாள் கலந்துக்கிறவங்க வேலைக்கு போறவங்க கம்பல்சரி லீவ் போட்டு ஆகணும். போட்டு என்ன பண்ணு? என் தலை தண்ணீர்னாலும் என் கண்கள் கண்ணீர்னாலும் நனைந்தால் நலமா இருக்கும். எஸ்தர் என்ன பண்ணா? யூத குலத்துக்காக என்ன பண்ணா? போராடி ஜெபித்தா. அப்ப அந்த ஜபாவி நமக்குள்ள என்ன பண்ண? இன்னைக்கு ஜெபிக்க கூடாதபடி சத்துரு நிறைய தடைகள் எடுத்து வராமா. சபைக்குள்ள குழப்பம், போராட்டம், பிரச்சனை கொண்டு வர முடியா. சென்னையில ஏதோ ஒரு மலை இருக்கான். ஒரு ஊழியக்காரர் சொன்னார். அது எவ்வளவு உண்மைன்னு எனக்கு தெரியாது. அந்த இடத்துல என்ன பண்றாங்களா? செயல்பட்டு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களாம். எல்லா மந்திரங்களும் மாந்திரிங்களும் என்ன பண்ணா? ஒண்ணு இல்லாம போயிடும். அல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, சொல்லினே உட்கார்ந்து இருக்கலாமா? இல்ல. இப்படி சொன்னீங்களே
சொல்லிட்டு என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம். அந்த ஆத்மாவை ரட்சி ஆண்டவரே. அந்த ஆத்மா எல்லாருடைய ஆத்மாவும் எனக்கு சொந்தன்றாருல ஆண்டவரே. ஆண்டவரே அந்த ஆத்மாவை நீங்க என்ன பண்ணுங்க? ரட்சி ஆண்டவரே. அந்த ஆத்ம பாரத்தோடு கூட என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? செயல்பட வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ அதிகாலையில் எத்தனை பேர் நாங்கள் ஜெபிப்போம் எங்க சபைக்காக? எனக்கு கொடுத்த உத்தரவாதம், எனக்கு கொடுத்த பொறுப்பு, அலங்கத்து காவல்காரிகளை வைத்துக்கிறாரு, நம்ம அதுல என்ன பண்ண பங்கு பெறணும்னு சொல்லி எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லலாம். காலையில எழுந்து யார் முகத்தை தேடணும்? அப்ப ஆண்டவர் நம்ம வேதனைப்படுத்த மாட்டோம். இப்ப நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு தருணங்களை கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணாதபடி செயல்படணும். அல்லேலூயா, செயல்படணும். அதை செய்தும் முடிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சகோதரர் என்ன பண்ணாரா, ஒரு பிள்ளை வந்து சொன்னா 3 மணிக்கு எல்லாரும் எழுப்பி விட்டுருவாராம். எழுப்பி விட்டு எழுந்து ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு என்ன ஆகும்? ஸ்கூல் போற பிள்ளைங்க தூக்கம், சிலது பலவீனமா இருக்கும். எல்லாம் எது செய்தாலும் ஞானமா செய்யணும். அப்பதான் நான் கூப்பிட்டு சொன்னேன், தம்பி 3 மணிக்கு ஆண்டவர் எழுப்புறாரா, நீ தனிப்பட்ட முறையில் போய் ஜெபம் பண்ணு. உடைய ஜெப ஜீவித்தை வளர்த்துக்கோ. ஆளுக்கு ஒரு நேரம் இருக்கு. நான் குழந்தைகள் அந்த நேரத்தில் எழுப்புனா குடும்ப ஜெபம் எப்படி, தனி ஜெபம் எப்படி, உபவாச ஜெபம் எப்படி, ஐக்கிய ஜெபம் எல்லாம் இருக்கு. அது மாதிரி செயல்பட்டுனா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? இன்னும் பெரிய காரியங்கள் உன்னை கொண்டு செய்வார் பாருங்க. அதுல இருந்து குடும்ப ஜெபம் எப்போ பண்ணோம்? காலையில பண்ணலாம், இல்லை நைட்டு என்ன பண்ணலாம்? படுக்கிறதுக்கு முன்னாடி குடும்பமா வைத்து என்ன பண்ணலாம்? நம்ம குடும்பத்துக்காக, நம்ம உறவினருக்காக, அதான் குடும்ப ஜெபம். சொன்ன பிறகு சரிங்கம்மா, இனிமேல் நான் என்ன பண்றேன்? அப்படியே செயல்படுறேன். சரி போகட்டும். நீதிமொழிகள் 8:17 படிப்போம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவான். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் என்ன பண்றேன்? சிநேகிக்கிறேன். அதிகாலையில தேடுகிறவர்கள் தான் அவர் என்ன பண்ணுவாராம்? அப்ப அதிகாலையில் நம்ம தேடணும். ஆண்டவர் நம்ம என்ன பண்ணோம்? பார்க்கணும். பார்க்க வேண்டியது ஒன்று உண்டு, இயேசு முகம். இல்ல, படிக்க வேண்டியது ஒன்று உண்டு, வேத புத்தகம். முதல்ல தன்னை விட்டு எடுபடாத அந்த வார்த்தை அவளுக்கு எப்படி இருந்ததா? அந்த இன்ப வார்த்தைகள் அவருக்கு எப்படி இருந்ததா? போஜனமா இருந்ததுதான். அல்லேலூயா. அதே மாதிரி காலையில நான் அடிக்கடி உங்களுக்கு கூட ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், பைபிள் படிச்சுட்டு உங்க வேலைகளை நீங்க போய் செய்து பாருங்க. உங்களுக்கு ஒரு புது பலன் இருக்கும், சமாதானம் இருக்கும். நீ அன்னைக்கு நீ பைபிள் படிக்காது செஞ்சு பாருங்களேன், அலைச்சல், மன உளைச்சல், டென்ஷன் எல்லாமே வரும். அதுக்குதான் அதிகாலையில் ஆண்டவரை தேடு, அவருடைய முகத்தை முதல்ல தேடு. சில பேர் எழுந்திருக்கணும், நீ யார் முகத்துல முடிச்சனும் தெரியலாமா, நீக்கெல்லாம் அலைச்சலுமா, வேலைங்கம்மா சொல்றோமா இல்லையா நம்ம சகோதரிங்க? அதே கர்த்தருடைய முகத்தை நீ பார்த்துட்டு, வேத வசனங்களை முகத்தை பார்த்துட்டு, இது கண்ணாடி செயல்படும் போது கர்த்தர் என்ன பண்றாருங்க? மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். அப்போ என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். சரி, நீதிமொழிகள் 6:9-10 எடுத்து படிப்போம். நீ எவ்வளவு நேரமாய் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு இதை செய்யட்டும் என்பாயோ. பாருங்க, ஆண்டவர் தட்டி எழுப்புவாரு. இல்ல, சில நேரங்கள்ல அம்மா அப்பா கூட என்ன பண்ண, எழுந்திருப்பா, காலையில ஜெபம் பண்ணுப்பா, மணி ஆகுதுப்பா, வேலைக்கு போனப்பா, ஸ்கூல் போனப்பா, எழுந்துருப்பா, கொஞ்ச நேரம் 5 மினிட்ஸ், கொஞ்ச நேரம் நான் எழுந்துக்கிறேன். சோம்பல் இங்க சொல்றாரு ஆண்டவர், சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுதும் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்று அப்படி நினைச்சேனா நீ எப்படியா இருப்ப? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதமணியை போலவும் வரும். அப்போ நீ தூங்கிட்டா என்ன பண்ணுவ? தரித்திரம் தான். நீ தூங்கினா சத்துரு என்ன பண்ணுவான்? கலையை விதைப்பான். நீ ஜெபிக்க மறந்துடல, யார் ஜெயம் எடுத்தீங்க? அவன் தான். எதுக்கிட்ட போய் நீ சுறுசுறுப்ப கத்துக்கின்ற ஆண்டவர் பாருங்களேன். நம்ம சகோதரிங்களா நிறைய பேர் இருக்கிறாங்க,
ஏசாவை கூட போனவங்க சகோதரிக்கு தான் அதிகம். எங்க பாரு சகோதரிக்கு தான் அதிகமா இருப்பாங்க. நம்ம சகோதரிக்கு தான் நம்ம என்ன பண்ணல எல்லாருக்கும் மாதிரியா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனம் நம்ம அறிய வேண்டியது, அடைய வேண்டியது, பிரியப்படுத்த வேண்டியது 3 காரியம் இருக்கு இல்ல. இன்னும் நான் அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே பெர்கமன்ஸ் பாடுறாரு இல்ல. அப்ப இன்னும் ஆண்டவர் அறிகிற அறிவுக்குள்ளாய் நம்ம ஒவ்வொரு நாள் என்ன பண்ணோம், போதுன்ற திருப்தி படுற அளவுக்கு இல்லைம்மா. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால உங்களுக்கு என்ன உண்டா, என்ன உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. இதுல நிறைய பொக்கிஷம் இருக்குது, நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. தோண்ட தோண்ட புதையலுங்க கிடைக்குது இல்ல. இந்த வார்த்தையை உட்கொள்ள நீ பலன் அடைகிற, வியாதி உன்னிலிருந்து நீங்குகிறது. இதெல்லாம் ருசிக்கும் போது தான் தெரியும் அந்த அனுபவம்லாம். தேனிலும் தேனிலும் மதுரமா இருக்கு. அல்லேலூயா. அப்ப இதை நல்லா ஆராய்ந்து அறிந்து என்ன பண்ண வேண்டியதா இருந்து படி. இன்னைக்கு எத்தனை பேர் பைபிள் படிச்சீங்க? படிக்கணும். என்ன சூழ்நிலை வந்தாலும் காலையில் என்ன பண்ணோம், பைபிள் படிக்காத நீங்க அடுத்த வேலைக்கு போகாதீங்க. இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்ல இதெல்லாம் நம்மளுக்கு குறைவாய் காணப்படுது இல்ல. ஆண்டவரே இனிமேட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், புதிய வருஷத்துல போறப்பா என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு, என் திருச்சபையுடைய ஆசீர்வாதத்துக்கு நானே தடையா இருக்க கூடாதப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள். அப்ப நம்ம சோதிக்கும் போது, நம்ம ஆராய்ந்து போது வேதனை உண்டாக்குற வழி நம்மளுக்கு இருக்குதா என்று பார்க்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நித்திய ஒவ்வொரு நாளும் அந்த நித்திய வெள்ளம்ல நடத்துகிற தேவனா இருக்கிறார். பிரியப்படுத்தணும். ஜெப வேளையில என்ன பண்ணோம், அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, என் பிரியமே ரூபவதியே உன் முகரூபத்தை காண்பி. ஆண்டவர் வந்து பாக்குறாரு, என்னடா அந்த சேர்ல ஜெபிக்கிற புள்ளைய காணுமே, வேதம் வாசிக்கிற புள்ளைய காணுமே, பாடுற புள்ளைய காணுமே, எதிர்பார்க்கிறாரு. ஜெபிக்கிறோம், ஆண்டவரே நாங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்துடுறீங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறோம். அப்ப நம்ம வந்துடுறோமா? ஊழியக்காரர் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். 8 மணி ஆராதனை எத்தனை மணிக்கு வரணும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நான் எங்க சபையில கண்டிப்பா தான் சொல்லுவேன். வருத்தப்படாதீங்க யாரா, எல்லாம் பிள்ளைங்களா இருக்க சகோதரிகளா இருக்கிற அப்படின்னு அந்த உரிமையில நான் சொல்றேன். முன்னாடி வந்துடணும். வந்து உட்காந்து நல்லா சோதரம் சொல்லிட்டு இந்த ஆண்டவர் என்ன பண்ற, தடைகள் எல்லாம் நீக்கி கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. விடுதலையோடு கூட என்ன பண்ணலாம், ஆராதிக்கலாம். ஆராதனை நேரத்துல தேவனுடைய பிரசன்னம் இறங்கும் போது வரங்கள் கிரியை செய்யும், சுகம் அளிக்கிற வரங்கள் கிரியை செய்யும். அதை உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். எல்லாவற்றையும் மறந்து அந்த ஆண்டவர் என்ன பண்றான், இது பரலோகத்துக்கு ஒத்த நிழலாட்டம் மறந்துன்ற ஆராதனை. இப்போ அந்த ஆராதனை நேரத்துல நாம் எப்படி இருக்கணும், பலவீனத்தோடு வந்தோமா, நான் என்னால ஆலயத்துக்கு வரவே முடியலம்மா, வந்து உக்காந்த ஆண்டவருடைய பாடல் வார்த்தை என்ன பண்ணுது, என்ன பலப்படுத்து, தேவ பிரசன்னம் அபிஷேகம் இறங்குச்சுமா, எல்லாம் பலவீன நுகத்தடியெல்லாம் முடிஞ்சு போச்சு. விடுதலையோடு நான் போறேன். எத்தனை பேர் சொல்லி கேள்விப்பட்டுக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அணு திருமணம் என்ன பண்ண வேண்டியதா இருந்து செயல்பட வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்கும்போது நாம் நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளிகளாக இருப்போம். பாரு, லாசரு 7 தான். நான் கொஞ்ச நேரத்துல முடிச்சிடுறேன். லாசரு 7 தான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணா, அனுதினமும் தேவை உட்காந்த இடத்துல ஜெபம் பண்ணிருக்கோம். அவளை பார்த்தா சகிக்க முடியாது இல்ல, யாரு சாப்பிட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து இருப்பான். ஆனா லாசர் என்ன பண்ணா, ஐஸ்வர்யவான் தான் இல்ல, மேஜையில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுக்கின்னு வசதியா இருந்துக்கின்னு இறக்கம் இல்லாதபடி இல்ல அப்படி இருக்கிறவன். ஆனா ஆபிரகாம் மடியில யார் போய் உட்கார்ந்தது, லாசரு. ஐஸ்வர்யவான் எங்க போனான்? அப்போ ஆண்டவருக்கு பயப்படுற பயம் நம்ம என்ன பண்ண, ஒவ்வொரு நாளும் செயல்படணும். ஆண்டவரே நான் தேடுவதில் குறையாயிருந்தா இந்த நாளில என்ன பண்ண, என்னை சரிப்படுத்துங்கப்பா. முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு என்ன பண்ணோம், தேடுகிறவர்களாய். நம்ம இங்கதான் உட்காந்து இருப்போம். சில பேருக்கு என்ன விளையாங்க, அமெரிக்கா கூட போயிடும். சிந்தனை, ஐயோ இதை வாங்கி வச்சுட்டு மட்டுமே பூனை வந்துடுமோ, இப்படியெல்லாம் சிந்தனை வரும். ஆண்டவரே ஆலயத்துக்கு போற என் சிந்தனைகள், எண்ணங்கள், யோசனைகள் எல்லாம் உங்களுக்குள்ளே சிறைப்படுத்திக் கொள்ளுங்க.
நீங்க என்ன ஆளுகை செய்யுங்க. அல்லேலூயா. நீங்க என்ன ஆட்கொண்டு என்னை நடத்துங்கப்பா. நான் போய் சபைக்கோ ஊழியத்துக்கோ பரிசுத்தவான்களுக்கு என்னவா இருக்கக்கூடாது, இடரெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்கு. அப்ப நம்ம தரிசு நிலங்களை பண்படுத்தி வரும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அங்க வல்லமை மிக்கவர், வல்லமையான காரியங்கள் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். நாடுகிறேன் என் தேவனே, என் இயேசுவே, அதிகாலமே தேடி இந்த பாட்டை பாடி உட்காந்து ஜெபம் பண்ணுங்களேன். ஆத்மா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்து எங்களோட கூட என்ன பண்ணுங்க, இடைப்படுங்க ஐயா. மணவாளனும் மணவாட்டியும் பள்ளியறையில பேசுகிறது போல உறவாட வாங்க ஐயா, என்னோட கூட உறவாட வாங்க ஐயான்னு கூப்பிட்டு பாருங்க. ஆண்டவருடைய நடத்துதலே வர மாதிரியா இருக்குமா? அதெல்லாம் நான் அனுபவிக்கிறதுனால தான் என்ன பண்றேன், உங்க மத்தியில சொல்றேன். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அல்லேலூயா. சரி போகட்டும். 2 சாமுவேல் 12:9 எடுங்க. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உன் மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை எம்மோன் புத்திரர் பட்ட சாரிமா 4 படிடா. 4 அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளை ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். இப்போ நமக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் இருக்கணும் இல்ல, ஜெபிக்கலன்னா பாவம் தானே. இந்த சம்பவம் சங்கீதம் 51 இருக்கு. தாவீது பாவம் செய்யும் போது நாத்தான் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, உணர்த்துறாரு. அந்த அதிகாரத்துல தான் வரும். ஜெபிக்காத இருக்கிறதே பாவம். அனுதினம் என்னை தேடிடுவாய். அப்ப அனுதினம் நம்ம தேடினாதான் அவர் நம்ம அடைய போகிற பலனை என்ன பண்ண முடியும். அப்ப தேடுறதுல நம்ம குறைவுள்ளவளா இருக்கக்கூடாது. தாவீது எப்போதுமே கர்த்தரையே முன்னே வச்சு என்ன பண்ணுவாராம், ஓடுவார். கர்த்தரை நானே காலத்திலே ஸ்தோத்தரிப்பேன்வாரு. கர்த்தரை எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன்றாரு. தேவனின் பட்சத்துல இருக்கிறாரு என்றாரு இல்ல.
என் ஆத்மா தேவன் மேல் தாகமா இருக்குதுன்றாரு. மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறது போல என் ஆத்மா எப்படி. அப்போ நம்ம ஜெபிக்கிறோம்னா நமக்கு மாத்திரம் ஜெபிக்க கூடாது. ஒரு விண்ணப்பம் கிட்ட கொடுக்குறாங்க, அம்மா நீ ஜெபிமான்னு சொல்ற. அப்ப நீ ஜெபிக்கலன்னா அது என்ன செஞ்ச? பாவம் செஞ்ச. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பாவம் செய்யும் போது தேவனை என்ன பண்றோம்? துக்கப்படுத்துகிறாய். சங்கீதம் 51:4-8 படி. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உமது நீதி விளங்கும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கும். இதை அறிக்கையிடுகிறேன். அப்ப நீ அறிக்கை இடும்போது தேவனிடத்தில் என்ன பெற முடியும்? இரக்கத்தை பெற முடியும். பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டாதான் என்ன கிடைக்கும்? நமக்கு இரக்கம். இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்ல நாம் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? எல்லாத்தையும் அறிக்கை செய்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாதுதான் இந்த உபவாச நாட்கள் ஆண்டவர். ஒரே நாள்ல நம்ம பூர்ண புருஷராயிட முடியாது. அனுதினமும் தேவனுடைய கரத்துல களிமண்களாய் இல்ல அர்ப்பணிக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற களிம்பெல்லாம் ஒரு எடுத்து போட்டு உதைத்து மிதித்து இல்ல கொய்வன் எப்படி நேர்த்திரமா அழகா படைக்கிறது போல கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவாரு? படைக்கிறதுக்கு இந்த நாள்ல இருந்து நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. ஞானஸ்தானம் பெற்றும் போதும் கர்த்தருடைய பந்தியில் என்ன பண்றோம்? பங்கு பெறும். பங்கு பெற்ற பிறகும் மறுபடியும் பெற்றவன் பாவத்துக்கு என்ன பண்றான்? மரித்து நீதிக்கு பிழைக்கிறோம். அப்ப மறுபடியும் பாவம் செய்யலாமா? தேவனை தேடணும் பாவம் செய்வானா? நியாயத்திற்கு பயப்படணும் பாவம் செய்வானா? செய்ய மாட்டான். அப்ப ஜெபிக்காது இருக்கிறதும் பாவம் தான். அப்ப கர்த்தர் நம்மளை காண்கிறார். அந்த ஒரு உணர்வு எப்பொழுது நமக்கு என்ன பண்ணணும்? இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் அபிஷேகம் பெற்றவங்களும் பிசாசுனால என்ன பண்றாங்க? வஞ்சிக்கப்பட்டு பாவம் செஞ்சு தேவனுடைய ஐக்கியத்தையும் அன்பையும் விட்டு என்ன பண்ணிடுறாங்க? தூரம் போயிடுறாங்க. அப்ப இடையில அவன் உள்ள நுழைஞ்சு என்ன பண்றான்? அவன் சிங்காசனம் போட்டு அமர்ந்து உக்காந்தார் இல்ல குழப்பத்தையும் கலகத்தையும் பிரச்சனைகளை கொண்டு வந்து என்ன பண்றான்? முன்னாடி வச்சிடறான். அப்ப ஆண்டவருக்குள்ள நெருங்க முடியாத, அவரோடு கூட உறவாட முடியாத இல்ல அவருடைய சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் அறிந்து அவனை என்ன பண்ணணுமா? எதிர்த்து நிற்கணும். கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. அப்ப நீ எதிர்த்து நிற்கணும்னா ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கணும். நீ அவரோடு கூட இருந்தா தான் எதிர்க்க முடியும். இல்லைன்னா முடியுமா? உன்னையும் தெரியும், எனக்கு பவுலையும் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ரோமர் 6:2-3 படி. பாவத்துக்கு மரித்து நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்ப ஞானஸ்தானம் எடுத்தவங்க நம்ம அதிக ஜாக்கிரதையோடு கூட உங்கள் எல்லா அவைகள் என்ன பண்ணா? காவலோடு என்ன பண்ணா? காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. 3 படிச்சிட்டீங்களா? 6 படிமா. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை என்ன பண்ணா? அவரோட கூட ஞானஸ்தானம் எடுத்துக்கிற என்ன பண்ணா? மீண்டும் மீண்டும் அதை என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவர் நான் 70 முறை நம்மள என்ன பண்றாரு? மன்னிக்கிறாருன்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. பழைய மனுஷன் எங்க அரைச்சாச்சு? சிலுவையில அரைஞ்சாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவி உங்களில் விசுவாசமுள்ள இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? நீங்கெல்லாம் யாரா? தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி என்ன பண்ணுது? உங்களிலே அறியீர்களா? அதை அறிஞ்சோம்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? எந்த காரியங்களும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன பண்ண மாட்டோம்? செயல்பட மாட்டோம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா உன்னை நீ கெடுத்துக்கிற அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அப்ப இந்த ஆலயத்துல அனுகூலம் காணலாமா?
ஆண்டவர் நம்மளை எப்படி படிச்சிருக்கிறாரு? தேவ சாயலா படிச்சிருக்கிறாரு, அழகா படிச்சிருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் சர்வீஸ்ல ஒரு 3 சகோதரி என்ன பண்ணாங்க, இது வரைக்கும் நடக்காத காரியம். ஒரு இடத்துல லிப்ஸ்டிக்லாம் போட்டு வந்திருக்கிறாங்க. துதிக்கிற வாய். ஏன்? நம்மள ஆண்டவர் வேறு பிரிச்சிருக்கிறார், பிரித்து எடுத்திருக்கிறார். அழகா இருக்கிற பிள்ளைங்க நம்மளுக்கு கடும் பத்தியம் தான் நாங்க சொல்லுவோம். வெண்டி காசுல அப்படி கடும் பத்தியம். அப்போ நான் கேள்விப்பட்ட அந்த பிள்ளைங்க கூப்பிட்டேன். கர்த்தரை துதிக்கிற வாயி, 2வது ராபோதனை எடுக்கிற வாயி, அந்நிய பாஷை பேசுற வாயி. உங்களுக்கு எப்படி லிப்ஸ்டிக் போடுவீங்க? உங்க அப்பாலாம் பாஸ்ட்ன்னு சொல்லிக்கிற சித்தப்பாலாம் நீ எப்படி வளர்ந்த? 2 சகோதரிங்க பக்கத்துல வந்து நின்னாங்க. அம்மா நான் தீப்பெட்டி எடுத்து வந்து கொடுக்கட்டாமா? எதுக்குடான்னு. சூடு வைமா. ஹல்லேலூயா. எதுக்கு சூடு வைமா? கர்த்தர் சூடு வைப்பார், நம்ம வைக்க வேணாம். மற்றவங்களுக்கு நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்? ஆண்டவர் நீங்களே தேவனுடைய ஆலயம்னு சொல்றாருல்ல, அந்த ஆலயத்துல எல்லாம் உனக்கு காணலாமா? எங்க ஐயா ஒரு பாட்டு எழுதினார், அது இன்னொரு முறை பார்க்கணும். என் ஆலயத்தில் அலங்கோலம் காணலாமோ, அனுதினமும் அதை நீ கெடுத்துடலாமோ, விளக்கு தண்டை நீக்கும் முன்னே நீ சிலுவை எடுத்து என் பின்னே வா சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதார். அல்லேலூயா. அவர் பாட்டு கவிதை எல்லாம் எழுதுவார். பேங்க் மேனேஜர்ல இருந்து விஆர்எஸ் கூட்டிட்டு வந்துடுறாரு. அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா, நீங்களே தேவனுடைய. அப்ப நம்ம அலங்கரிக்கிறது கூட கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை என்ன பண்ணோம். நான் இப்படி பண்ண ஆண்டவர் வேதனைப்படுத்துறேன்னா, என் ஊழியக்காரர் துக்கப்படுத்துறேன்னா சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குது இந்த கடைசி நாட்கள்ல. ஆண்டி இதான் லாஸ்ட், நீங்கள் நான் என்ன பண்ண மாட்டேன், மற்றவங்களும் நம்ம இடர்ல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இடர்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, ஐயோ அவ்வளவுதான், அந்த வேத வசன கிரியை செய்யட்டும். எங்க இப்படி தருவார் கட்சியில் ஆண்டவர் சமூகத்தில் ஆட்டு தருவார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆலயத்தை என்ன பண்ணோம், சபை கூடுறதையும் நீட்டா வச்சுக்கணும். நம்மையும் நம்ம என்ன பண்ணோம், கர்த்தருக்கு பிரியமானதை செயல்பட வேண்டியது அவசியம். இதெல்லாம் அந்த வருஷத்தின் காரியம். கடைசி நாட்கள் நம்ம என்ன பண்ணோம், ஒன்னொன்னே கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தி நம்ம என்ன பண்ணோம், கண்ணாடி எங்கன்னா வெளியில போறோம், கண்ணாடி முன்னாடி நின்று தானே பார்க்காதே போறோம். நம்ம பார்த்துட்டு எந்த இடத்துல குறைவு இருக்குது இல்ல எல்லாத்தையும் சரிப்படுத்தின்னு தான் போறோம். அதே போலதான் ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு நாள் நிற்கிறோம் இல்ல. அப்ப அந்த பயம் இருக்கணும். நாம பயத்துடனே கர்த்தரை என்ன பண்ணுங்க, சேவிக்கணும். நடுக்கத்துடனே, அந்த எப்போதும் தேவனுக்கு பயப்படுகிற பயமும் அந்த நடுக்கம் இருக்கணுமா. அல்லேலூயா. இன்னைக்கு தெய்வ பயம் இல்லாத நாட்கள்ல வந்திருக்கிறோம். ஆனால் நம்மள ஆண்டவர் பிடிச்சிருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிங்க என்ன பண்ணோம், கர்த்தருக்கு முன்பாய் அவரை வேதனைப்படுத்தாதபடி, வேதனை உண்டாக்குறவழி நம்மளுக்கு தெரியாதபடி பாதுகாத்து நம்ம என்ன பண்ணோம், போய் சேர வேண்டிய இடம் அது. இது ஒன்றும் 8 வரல, ஒன்றும் கொண்டு போக போகிறதில்லை. நாத்தும் ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணோம், சேர்ந்து. அதுக்குதான் இவ்வளவு பிரயாசப்படும். ஜீவ மார்க்கத்தை ஆண்டவர் நம்ம காட்டியிருக்கிறார். சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம். சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்கிது. எவ்வளவு காரியத்தை விடுதலை ஆக்கிது. எதெல்லாம் விட முடியாத இருக்கிற காரியம் அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, விடுவிச்சாரா இல்லையா. அல்லேலூயா. அல்லேலூயா. என் தம்பிக்காக நான் அதிகமா போராடி ஜெபம் பண்ணுவேன். தேவன் ஒரு சிக்ஷையை கொடுத்தாரு. கொடுக்கலன்னா சீர்பட முடியாது. நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் ஒரு சிக்ஷை கொடு, இல்லைன்னா நீ எப்படி செய்வேன்னு எனக்கு தெரியாது இல்ல. அதோட இந்த பக்கம் போக முடியுமா? பயம் வந்துடல. ஐயோ குடும்பத்தை பார்க்கணும், நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும் இந்த பூமியில, என் பிள்ளைகளை பார்க்கணும். அந்த எண்ணம் வருமா வராதா? கண்டிப்பா வரும். பயம் வரும். அடுத்தபடியா 11 படிச்சியாமா? ரோமர் ரோமர் 6 அதிகாரம் 2-3 படிச்சோம்ல. 11 அப்படியே நீங்களும்
உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நம்ம பிழைத்திருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? கடைசி வரணும் பரிசுத்த தெய்வ பயத்தோட காத்து கொண்டு நடக்கிறவர்களா. முதல்ல இந்த கண்கள் என்ன பண்ணுது? எழுந்த உடனே செல்லு எடுத்துக்குது. யார் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சுக்கிறாங்க? இல்ல சின்ன பிள்ளை கூட பாரு, செல்லு தான் பார்க்க வேண்டியதை பாருங்க. வானான்னு சொல்ல நல்ல மெசேஜ், நல்ல பாட்டுங்க என்ன பண்ணலாம், அதெல்லாம் பாடி ப்ராக்டிஸ் பண்ணி சர்ச்சில் பாடலாம், அதெல்லாம் செய்யலாம். தேவையில்லாம் பார்த்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறது, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதெல்லாம் எவ்வளோ காரியங்களை கேள்விப்படுறோம் தெரியுங்களா? இந்த செல்லு வந்து நாசமாகி நிறுத்துமா. நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? கவனமா செயல்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 6:22-23. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிந்தவனாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். ஆண்டவர் நீங்களே ஆலயம் சொல்லிட்டாரு. ஐயா சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. கண்ணு சொல்லிட்டு, ஆனா தேவ கிருபை தான் என்ன பண்ணிருக்கு, அவருக்கு நல்ல பார்வை கொடுத்துருக்கு. சுகத்தை இருக்கும். ஏன்னா எங்க ரிலேஷனுக்கு ஒருத்தர் அவங்க தேனியில் இருக்காங்க. இதே ப்ராப்ளம் தான் வந்தது. எத்தனை முறை ஆப்ரேஷன் பண்ணாங்க தெரியுங்களா? ஆனாலும் இப்போ கொஞ்சம் பார்வை பரவாயில்ல அவங்களுக்கு. அப்போ அந்த கண்கள் என்ன பண்ணோம், பார்த்துக்கொள்ளணும். தேவையானது பார்க்கணும், தேவையில்லாத என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. சகோதரிமாருக்கு சொல்றேன், சீரியல் பார்க்காதீங்க. யாருமே சீரியல் பார்க்காதீங்க. பார்த்தனா நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆயிடும், சீரழிஞ்சு போயிடும். இன்னைக்கு அநேக சகோதரிமார்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? வேலையை முடிச்சு ஆவிக்குரிய சகோதரிங்க வழியில ஏறும் போது கஷ்டமாட்டாங்க டக் 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 என்ன பண்ணுவாங்க, டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க. கர்த்தர் உன்னை காண்கிறார். கண்ணே நீ காண்பது என்ன என்ன, ஏசாயா மேலிருந்து தாழ உன்னை பார்க்கிறாரே. இப்ப கண்ணை காத்துக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சொல்லுது கண்ணானது எப்படி இருக்குதா, சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. இந்த ஆலயம், இந்த கண்ணு என்னவா சரீரத்துக்கு விளக்காது. இந்த விளக்கு அணைஞ்சு போச்சுன்னா எப்படி நம்ம நிலைமை, இருளாயிடும், பரிதபிக்கப்பட்ட நிலைமை ஆயிடும். அழகான கண்ணு கொடுத்துக்கிறாரு. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உயிர்கள். அப்ப அந்த உயிரை கொடுத்து இன்னைக்கு உன்னை வச்சிருக்கிறாரு. என்ன வச்சிருக்காருன்னா யாருடைய தயவு. அல்லேலூயா. எது அவசியமோ அதை பாருங்க. நல்ல ஆவிக்குரிய புக்குங்களை கொடுங்க. மாசம் வாக்குத்தத்தம் உண்டு. அந்த வாக்குத்தத்தத்தின் அதிகாரத்தை என்ன பண்ணுவோம், மனப்பாடமா சொல்லுவோம். அதிகமாக இருந்ததுன்னா பாதி பாதி லேடிஸ் பக்கம் வச்சு ஜென்ட்ஸ் பக்கம். அவங்களுக்கு நல்ல புக்குங்க, சாது சுந்தர் சிங் இதுமாரி புக்குங்க நல்லா வாங்கி கொடுப்பேன். ஏன் புக்கு கொடுக்குறோம், ஞானம் விருத்தி அடையணும், ஆவிக்குரிய ஜீவித்தில் வளரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், மற்ற ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறோம். புக்குங்களை கொடுத்து பாருல. ஆனால் இன்னைக்கு புக்கு படிக்கிறது கூட என்ன இல்லை, நேரம் இல்லை. அவ்வளோ வேகமாக போகுது உலகம். பொழுது விடுது, பொழுது போயிடுது. நம்ம கண்களை அதிக ஜாக்கிரதையாய் யோபு சொல்றார், இந்த கண்களினால் பண்ணின உடன்படிக்கை ஒரு கண்ணியை எப்படி நினைப்பாது. அப்ப கண்ணை நம்ம என்ன பண்ணோம், கழிக்கம் போட்டு பாதுகாத்து கொள்ளணும். ஆண்டவரே இது வரலாம். எத்தனையோ ஒரு ஆலயத்துக்கு முடியல, ஜோரன்னு சொல்லிட்டு படுத்துட்டு என்ன பண்ணிருக்கோம், சீரியல் பார்த்துருக்கோம். நடக்குது அப்படியெல்லாம். நீ அப்படி இல்லை கூடப்பா. என்ன பண்ணுங்க, சீர்படுத்துங்க ஆண்டவரே. எந்தெந்த பகுதியில் என்ன சீரப்படுத்த வேண்டுமோ, சீர்படுத்த வேண்டுமோ, செதுக்க வேண்டுமோ, வேண்டாத விளைவினங்கள் அது என்ன பண்ணோம், தலை தூக்க கூடாது. அது மாண்டு மடிஞ்சு போன ஆண்டவர். அர்ப்பணிக்கிற வாழ்வை தேவனிடத்தை நீ ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அவர் வனைய நினைப்பார். கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுதும் இருளா இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் எப்போதும் என்ன பண்ணக்கூடாது, இருளாகாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். ஐயோ என் வெளிச்சம் குறைஞ்சு போக கூடாது, என்னுடைய விளக்கு அணைஞ்சு போக கூடாது. எப்போதும் அபிஷேகம் என்ன பண்ணிருக்கணும்,
ஊற்றிக்கினே இருக்கணும். அந்த எண்ணெய் என்ன பண்ணியிருக்கணும், என் தலையில் ஊற்றிக்கினே இருக்கணும். பாத்திரம் நிரம்பி ஒழிச்சுக்கினே இருக்கணும். அல்லேலூயா. அப்போ சத்துரு என்ன பண்ண மாட்டான், உங்ககிட்ட நெருங்க மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி போகட்டும். 1 கொரிந்தியர் 3:16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். படிச்சிட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், தேவனுடைய ஆலயத்தையும் பாதுகாத்துக்கணும், நம்முடைய ஆலயத்தையும் பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. எபிரேயர் 10:26-27. 10:26-27. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோட எதிர்பார்ப்புகளும் விரோதிகளின் பட்சிக்கும் கோபாக்கியுமே இருக்கும். ஆமென். அப்போ நம்ம ஆண்டவருக்கு பயப்படுற பயம், ஆண்டவர் அறிஞ்சிட்டு மனப்பூர்வமா பாவம் செய்கிறவர்களா இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேற பலின்னா இல்ல, அவர் தான் நம்முடைய கிருபாதர பலியானார். அல்லேலூயா. நமக்காக அவர் என்ன பண்ணாரு, விடையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டு கழுவி சுத்திகரிச்சு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, உட்கார வைத்திருக்கிறார். நியாய தீர்ப்புக்கு என்ன பண்ணோம், பயப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. யோபு 22:23 எடுத்து படி. யோபு 22:23. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். ஆண்டவர் சொல்றார் பாரு, மனம் திரும்பு, ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பு. நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப என்ன பண்ணுவியா, கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உன் கூடாரத்தை விட்டு என்ன பண்ணு, தூரமாக்கு. நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டு கிருபையினால் இரக்கத்தினால் என்ன பண்றாரு, ஆண்டுகள் தோறும் முடி சுட்டி நம்மளை உட்கார வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. 11-13 கூட படிமா. யோபு. நீ பார்க்க கூடாதபடிக்கு இருள் வந்தது. நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி இந்த கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாய் இருக்கும். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணோம், நம்முடைய இருதயத்தை ஆண்டவரே இந்த இருதயத்தை பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அவருக்கு நேரம் என்ன பண்ண, கைகளை விரித்தால் நலமாய் இருக்கும். அல்லேலூயா. யோவான் 5:14. அதற்கு பின்பு இயேசு தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதென்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். இங்க பாரு, கரிஸ்தாபுரம் தண்டையில எத்தனை வருஷம் காத்திருக்கிறான், 38 வருஷமா காத்திருக்கிறான். அப்போ இனி வியாதினால கூட பாவம் உண்டு இல்ல, ஏன் எனக்கு இந்த வியாதி வந்து, நம்ம ஆண்டவர் கேட்கலாம், ஆண்டவரே நீங்க அனுபவிச்சு நான் சந்தோஷமா நான் என்ன பண்றேன், ஏற்றுக்கிறேன். ஏற்றுக்கணும், கம்முன்னு உட்காந்து இருக்கணும், அறிக்கை செய்யணும். அப்போ ஆண்டவருடைய இரக்கத்தையும் சுகத்தையும் கொடுப்பார். அப்போ இயேசு அவனை தேவாலயத்துல கண்டு, ஏன் சுகமான பிறகு இதோ நீ ஒன்று என்ன பண்ணாத, பாவம் செய்யாதே, பாவம் செய்யாதே. அப்போ நம்முடைய பாவங்களை இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்ல அறிக்கை செய்ய வேண்டிய நாட்கள்ல வந்திருக்கோம். புதிய வருடத்துல போறோம், ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அது எதுனாமா, சமாதானத்துக்கு ஏதுவாய் நடக்கும். அல்லேலூயா. இந்த புதிய வருஷத்துல ஆண்டவரே நான் ஆவிக்குரிய ஜீவித்துல நான் இன்னும் வளரணும். எப்படியாச்சும் ஒரு ஆத்மாவை என்ன பண்ணணும், சபை கெட்டு நான் சேர்க்கணும். ஆண்டவரே நான் எனக்கு வைத்திருக்கிற அந்த கிரீடத்துல ஒரு கல்லு வேணும். இப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ண, எப்படியெல்லாம் ஜெபிக்கிறோம் அப்படியெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார், நாமத்தினால செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். சரி, எபிரேயர் 10:25 இந்த 2 காரியத்தை முடிச்சோம்.
எபிரேயர் 10:25. சபை கூடு விட்டு விடுகிறது போல ம். நாமும் விட்டு விடாமல் ம். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ம். நாளடைவு சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ ம். அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தவர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு வழி இல்லம்மா, சபை கூடி வருதுல இந்த 24 வருடம் தொடங்கி எத்தனை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வராது இருப்போம் இல்ல, எத்தனை உபாசமோ அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதாக. மற்றவர்களை போல சபை கூடி வருதில் சிலர் விட்டு விடுறது கூட நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு என்ன சொல்லுமா, புத்தி சொல்ல கடவுள். நீனா எனக்கு சொல்றது எனக்கு எல்லாம் தெரியும். கையளவு தான் எவ்வளோ இல்ல, காரணம் இல்லாம நம்ம என்ன பண்ணக்கூடாது, சபை கூடுறத விட்டுறக்கூடாது. பாஸ்டர் கண்டிக்கிறாரா? ஆமா, நான் சீர்படும்படியா என்ன அவர் கண்டிக்கிறார். ஏன் நீ இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளரணும், முன்னேற்றம் அடையணும், நீ கனி கொடுக்கணும் சொல்லிதான் என்ன பண்றாரு, சிரிச்சுக்கிறாங்க, பேசுறாங்க. சபை கூடு வருதுல நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டுடக்கூடாது. ஆண்டவரே இது வரைக்கும் நான் அது விட்டு இருந்தா என்ன பண்ணுங்க, மன்னிங்க ஐயா, இனிமேல் நான் அப்படி என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். எனக்கு கொடுத்த தாழ்ந்த நான் புதைச்சு போட மாட்டேன். ஆண்டவரே தேவனுடைய நாமத்துக்கு அதை எடுத்து நான் மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே என்னை இன்னும் நீங்க பழகுவீங்க. ஆண்டவரே என்னை இன்னும் நடத்துங்க, நான் இன்னும் கிட்டி சேர்றேன். ஆண்டவரே என்னை இழுத்து கொள்ளுங்க. ஆண்டவரே இப்படியெல்லாம் கேட்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்த வருஷத்தின் கடைசி நாட்டில் அப்படியா ஆவிக்குரிய ஜீவித்துல புதுப்பித்து உயிர்ப்பித்து அவருடைய கரத்துல அலங்காரமான கிரீடங்களாய் ராஜமுடிகளாய் எடுத்து என்ன பண்ணுவார், ஆண்டவர் பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை என்னை கனவீனப்படுத்துகிறவர்களை அப்போ கனப்படுத்தணுமா கனப்படுத்தக்கூடாதா, அது யார் கையில் இருக்குது? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில ஏன் கூடுறோம், நம்ம சீர்பட முடியாது இல்ல, எவ்வளவு குறைவுள்ளவங்க நம்ம. ஆராதனை நேரத்துல ஊழியக்காரன் மூலியமா வார்த்தைகள் வரும்போது அந்த வார்த்தை நம்ம என்ன பண்ணுது, சுத்திகரிக்குது, பரிசுத்தப்படுத்துகிறது, உயிர்ப்பிக்கிறது, ஒரு புதிய மனுஷனா மாற்றுகிறது, உலர்ந்து கிடக்கிற நிலைமைகளை உயிர்மீட்சி அடைய செய்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் சபை கூடி வருதுல அபிஷேகம் தணிஞ்சு போயிருக்கோம். ஒரு சகோதரி நல்ல ஆவில நிறைவாங்க, டக்குன்னு அந்த அபிஷேகம் என்ன பண்ண உன்ன, நீ உட்காந்து அறிக்கை செஞ்சு ஜெபம் பண்ணி இருக்கும்போது உன்னை பற்றிக்கும். அல்லேலூயா. அதுதான் சபை கூடுறதை விட்டு விடக்கூடாது. இப்போ வாரந்தோறும் இப்படி கூடனா அப்படி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எந்த வேலையை வச்சுக்காதீங்க, உங்க சொந்த பேச்சுக்கும் போகாதீங்க. ஒரு வாரம் ஒருத்தர் வரலாம், அந்த சேரை பார்க்குறோம், இங்கே நிற்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவோம், ஏமா வரல, எதுக்கு வரலன்னு சொல்லிட்டு என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. எங்கே பாரோம், எங்கள் மேலே விழுந்த கடமை, எங்கள் அழைப்பு, அப்படி என்ன பண்ணுறது, செயல்படுறோம். உடம்பு முடியலன்னா பாரு, பாஸ்டருக்கு 10 ஃபோன் வரும், 12 மணி கூட வரும், எனக்கு 1 மணி கூட. அந்த நேரம் என்ன பண்ணுவேன், எழுந்து ஜெபம் பண்ண. நம்ம வேலை விழுந்த கடமை இல்லை. இன்னைக்கு வரல பத்தியா நீ, அதான் ஆண்டவர் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. இப்படி சொல்றோன்னு வச்சுக்கோ, பாஸ்டர் நம்ம பத்தியா நம்ம வரல, அதனால தான் நம்மளை குற்றப்படுத்துறாங்க. ஏன், உங்களை நேசிக்கிறோம் நாங்க. நாங்க உங்களை நேசிக்கலாம். நீங்க யாருடைய பிள்ளைகளா சொல்லுங்களேன், நேசி பிள்ளைங்க. தேவன் சிக்ஷியாக புத்திரன் உண்டோ? அப்ப ஆண்டவர் சிக்ஷை சில நேரங்களில் கொடுக்கும்போது அதை மனரம்யமா ஏற்றும் போது ஒரு படி முன்னேறணும். அல்லேலூயா. அதுதான் சபை கூடி வரதுல விட்டு விடாதீங்க. ஆண்டு தினமும் என்ன பண்ணுங்க, ஐயோ நீ உபாசமா, ஐயோ நீ ஃபாஸ்ட் ஹவுஸ் விசிட்டிங் போகணும்னு சொல்லி கூப்பிட்டாரா, ஐயோ நீங்க கூடி ஜபிக்கணும், நம்ம சகோதரிக்குள்ள பேசிக்கணுமா, ட்ராக்ஸ் ஊழிய செய்யலாமா. இந்த புது வருஷத்துல நல்ல புதிய தீர்மானங்கள் என்ன பண்ணுங்க, எடுங்க. சபை குடும்பங்கள்லயும் சமாதானத்தை தேவன் என்ன பண்ணுவாரு கொடுத்து, எதை நம்ம இழந்து தவிச்சுட்டு இருக்கணுமோ அதை ஆண்டவர் என்ன பண்ணுவார், திரும்ப நம்ம கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 16:8 அவர் வந்து பாவத்தை குறித்தோ நீதியை குறித்தோ நியாய தீர்ப்பை குறித்தோ உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்ப ஊழியக்காரங்க கண்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கண்டிக்கிறாரு. கண்டிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், ஆமாப்பா நான் குறைவுள்ளவப்பா சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, இன்னும் உன்னை சரியான சீரான வார்த்தையில
பொண்ணை புடமிட்டாதான் அது பொண்ணா விளங்குற மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இந்த புடமிட்டு என்ன பண்ணுவாரு? சுத்த பொண்ணாக விளங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 9:31. நான் சீக்கிரம் முடிக்கணும்னு நினைச்சேன், முடிச்சுட்டு போயிடணும்னு நினைச்சேன். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. இன்னைக்கு சபைகள்ல ஏன் சமாதானம் இல்ல? ஆண்டவரே, என்னால சமாதானம் போயிடுச்சா சபையில? என்னால இந்த காரியம் நடந்துதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்? அந்த நாள்ல திருச்சபையில ஐக்கியம், அன்பு, ஒரு மனம், அப்பம் பிக்கத்துல என்ன பண்ணாங்களா? இருந்தார்கள். ஆசீர்வாதமா இருந்தது. இந்த நாட்கள்ல பாத்தீங்களா எல்லா சபையிலும் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா நம்ம சபையில எப்படி இருக்கணும்? சமாதானம் அதிகமா. இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்ல கர்த்தர் சமாதானத்தையும் வேலையும் ஆசீர்வாதங்களை கொடுத்து என்ன பண்ணுவார்? ஒவ்வொரு குடும்பங்களையும் அவர் நடத்துவாராக. எபேசியர் 4:11-12. எபேசியர் 4:11-12. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவினாலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷன் ஆகும் வரைக்கும் பரிசுத்தவான். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாய் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு எப்படி இருக்கணுமா? அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும். இன்னைக்கு இது ஒரே நல்ல பூர்ண புருஷன் ஆயிட முடியாது. அனுதினமும் பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து போட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாக சபையானது என்ன பண்ணமா? நாளுக்கு நாளே பக்தி விருத்தி அடையும். ஆனா பக்தி விருத்தி அடைஞ்சிடுமா? இல்ல. அதுக்கு என்ன அவசியம்? ஜெபம். ஆண்டவரே, நாளுக்கு நாள் நாங்க என்ன பண்ணோம்? எங்க சபையில பக்தி விருத்தி வளர்ச்சி அடையணும். ஆண்டவரே, வளர்ந்து பெருகணும். ஐயா, யாபேஸ் ஜெபித்தது போல ஜெபிங்க. எங்களை ஆசீர்வதியும், தீங்கு எங்களை துக்கப்படுத்த கூடாது. ஐயா, எங்களோடு கூட உடைய கரம் இருந்து என்ன பண்ணு? எல்லை என்ன பண்ணுங்க? இடிவாக்கி கொடுங்க. ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பண்ணலாம்? வார உபாசத்துல கலந்துக்கணும். நீங்களும் தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணலாம்? ஒரு வேலை 2 வேலை சபையில வந்து பாஸ்டரையை திறந்து வச்சிருப்பாரு இல்ல, நானும் சாவி கொடுத்துறேன். ஜெபம்ன்றீங்களா? போய் தாராளமா ஜெபம் பண்ணுங்க. வீட்டுல சில பேருக்கு ஜெபிக்க முடியல. பின்ன ஒரு இடங்கள்ல என்ன பண்றாங்க தெரியுமா? காலையில 6 மணில இருந்து நைட் வரல என்ன பண்றாங்க? ஜெபம் பண்ணிட்டு போறாங்க. 1 hour குடும்பமா வந்து ஜெபம் பண்றாங்க. அப்ப சபை எப்படி இருக்கும்? நம்ம பாஸ்டர் எப்படி இருப்பாரு? என் பிள்ளைங்க எப்படி இருக்குது? எனக்கு தோல் கொடுக்குதுங்களப்பா. ஜெபிக்கிறவங்களை தான் கூட இது பண்ண முடியும். அப்ப ஜெபிக்காதவங்களை நம்ம என்ன பண்ணலாம்? ஜெபத்துல வழி நடத்தணும். வாங்க நம்மளும் போயிட்டு என்ன பண்ணலாம்? சபையில ஜெபம் பண்ணலாம். நம்முடைய குடும்பத்துக்கும் பிரயோஜனமா இருக்கணும், நம்ம சபைக்கும் பிரயோஜனமா இருக்கணும். நம்ம அப்ப வாரம் உத்தரவாதம் இருக்குதுமா. எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மாசத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணலாம்? உபாசம் இருக்கலாம். வாரத்தில் உபாசம் கலந்துக்கலாம். 1 வேலை 2 வேலை அப்படின்னு கூட என்ன பண்ணலாம்? சரி. 1 சாமுவேல் 12:23. 1 சாமுவேல் 12:23. அதான் மாசமா எடுக்கலாமா? நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். உண்மையா அவர் என்ன பண்ணுங்க? சேவிக்க கடவீர்கள். மற்றவர்களுக்காக என்ன பண்ணோம்? விண்ணப்பம் செய்யணும். ஒரு நேரத்துல ஜெபிக்க மறந்துட்டுனா ஞாபகம் வரும்போது போய் என்ன பண்ண? ஆண்டவரே சோத்திரம், என்னத்துக்கு சொன்னாங்களே தெரியல, மறந்துட்டப்பா, நான் பாவம் செஞ்ச மாதிரி இருக்குது. ஆண்டவரே, அவருடைய காரியங்களை என்ன பண்ணுங்க? நிறைவேற்றி கொடுங்க.
ரோமர் 8:34. ஆக்கினிக்குள்ளாக தீர்ந்தவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அவர் பாரு நமக்காக பெருமூச்சோடு கூட என்ன பண்ணுகிறார்? ஒவ்வொரு நாளும் வேண்டுதல் செய்திருக்கிறார். அப்ப நாம் வேண்டுதல் செய்யறதுல குறைவுள்ளவர்களா இருக்கிறோமா, நிறைவுள்ளவர்களா இருக்கிறோமா? குறைவுள்ளவர்களா இருக்கோம். அப்ப நம்ம ஜெபிக்கலன்னா பாவம் செஞ்சோம். அப்படி இல்லாதபடி நமக்காய் பரிந்து பேசுகிற ஆவியானவர் நம்மோடு கூட நமக்காய் ஜெபிக்கும் போது நாம் என்ன பண்ணோம்? அவரோடு கூட இணைந்து செயல்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியர் 2:4-5 எடுத்துப்படி. அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை என்ன பண்ணுமா? நோக்குவானாக. தனக்கு மட்டும், தான் குடும்பத்துக்கு மட்டும் அப்படி இல்லாதவன் மற்றவர்களுக்காக, அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக, வியாதிஸ்தருக்காக, கடன் பிரச்சனையில மூழ்கி இருக்கிறவர்களுக்காக, சிறைப்பட்டு கிடக்கிற ஜனங்களுக்காக, இல்ல ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு போவத இருக்கிற குடும்பங்களுக்காக, மற்றவர்களுக்காக என்ன பண்ண? திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அப்போ அப்படி ஜெபிக்கும் போது யாருடைய சிந்தை இருக்குமா? கிறிஸ்துவ இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12:26-27. ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். அப்ப எல்லாமையும் சேர்ந்து என்ன பண்ணா? பாடுபட்டாதான் நமக்கு பலன் உண்டு, பரலோகம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன? தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை அப்ப எவ்வளவு காரியங்களை பார்த்திருக்கிறோம். இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் கேட்கப்படுவோம். இந்த வருஷத்தின் கடைசி நாள்ல நம்மை நாமே ஆராய்ந்து கொண்டு பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. புதிய சிருஷ்டியாய் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து புதிய காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? செய்து முடிப்பார். எனக்காய் யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனுக்கு எதை எதிர்பார்க்கிறீங்களோ கர்த்தர் அதையெல்லாம் செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஒரு 2 கலை பாட்டு நான் முடிச்சேன். ஆராய்ந்து பாரும் தேவனே என்னை நீர் அறிவீர், புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும், புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும். வீண் வார்த்தையின் வாயினால்
அல்லேலூயா அல்லேலூயா. எங்களுக்காகவும் சபைகளுக்காகவும் ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். விஷ் ஹேப்பி நியூ இயர்.